உன்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருந்தா கொடுமா, இந்த மனுஷன் சம்பளம் வாங்கணும்னு உனக்கு தந்துடுறேன். என்னது 5000 ரூபாவா? என்கிட்ட ஏதுடி 5000 ரூபா? ஒரு 200 ரூபா 300 ரூபா கேட்டானா நான் கொடுப்பேன். 5000 ரூபாய்க்கு நான் எங்கடி போறது? இல்லம்மா, ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் இன்னைக்கு வட்டி பணம் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலங்காத்தாலே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு கத்துவா. அதுக்கு தாமா கேக்குறேன். ஏம்மா, எப்படியாவது அண்ணிட்டியாவது கேட்டு வாங்கி கொடுமா. மருமவளே, எம்மட்டி மருமவளே. சொல்லுங்க தே. நாத்து, நீ எப்பமா வந்த? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. மருமவளே, ஒரு 5000 ரூபா இருந்தா தாயே, நான் ஒரு 5-6 நாள் கழிச்சு தாரேன். எதுக்கு தே 5000 ரூபா? உங்களுக்கு என்ன செலவு அப்படி? மருமவளே, எனக்கு இல்ல, அது என் மவளுக்கு. அண்ணி, ஒரு ஆளுக்கு வட்டி ரூபா நான் கொடுக்கணும். அதான் நீங்க தந்தீங்கன்னா என் புருஷன் சம்பளம் வாங்கணும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அண்ணி. என்ன நாத்து சொல்ற? 5000 ரூபா வட்டி பணமா? அப்படி எப்படி கடனாச்சு? என் புருஷன் கை நிறைய சம்பளம் வாங்கத்தான் அண்ணி செய்யறாரு. ஆனா அப்படி இப்படி நீ எப்படியோ செலவாகி கடன் ஆயிடுச்சு அண்ணி. சரி நாத்து, சேலெல்லாம் சூப்பரா இருக்கே. இடுப்புல செயின், கழுத்துல செயின் எல்லாம் பலமா இருக்குதே. சேலை சூப்பரா இருக்கா அண்ணி? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பொங்கலுக்கு கடைக்கு போய் ஒரே ஒரு சேலை எடுக்கலாம்னு தான் போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா நிறைய ஆஃபரா இருந்துச்சு. சரி, இனி தை பிறந்தாச்சுல்ல, இனி அடிக்கடி கல்யாண வீடெல்லாம் வரும். அதான் சரி மொத்தமா சேர்த்து ஒரு 5-6 சேலையை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பக்கத்து கடையிலேயே இந்த செயினை பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப அளவா இருந்துச்சு அண்ணி. அதான் சரி எப்படி இருந்தாலும் செயின் இந்த ஒட்டியாரமும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஆகும்ல. அதான் அண்ணி வாங்கினேன். இது 2000 ரூபா. நல்லா இருக்குதுல்ல? ஆஹா, பிறகு மல்லிப்பூலாம் வச்சிருக்க? ஆமா அண்ணி, பொங்கலுக்கு பிறகு 5000 ரூபா 6000 ரூபா வித்தாங்கல்ல. அப்புறம் மல்லிப்பூ வைக்காம என்ன அண்ணி பொங்கல் கொண்டாடுறது? அதான் சரி வாங்குவோன்னு வாங்கிட்டேன். 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் அண்ணி. இது வந்து பாதி தான். அதுல ஆல்ரெடி முக்காவாசி நான் பொங்கல் அன்னைக்கு வச்சுட்டேன். இது மீன் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது இன்னைக்கு வச்சேன். நல்லா பூ அளவு போல இருக்குதுல்ல அண்ணி, நல்ல வாசமா இருக்குது. வேற எந்த பூ வச்சாலும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அண்ணி. வாசமே வராது பாத்துக்கோங்க. எல்லாரும் என்னையே தான் பார்த்தாங்க பாத்துக்கோங்க. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சதுல லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு தாறுமாறா தக்காளி சோறு ஆயிடுச்சு தெரியுமா? பாக்குற எல்லாருமே ஏய் அம்மா என்னமா அளவா இருக்கிற, நீ தாண்டி பெரிய ஆளு, என்னை எப்படி எல்லாம் புகழ்ந்தாங்க தெரியுமா? அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு அண்ணி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நாத்து. இப்படி எல்லாம் ஆடம்பரமா வாழ்ந்தேன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் வட்டி பைசா கொடுத்துக்கிட்டே தான் சாவணும். அட கொடுமையே, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஒரு சேலை வாங்க போன இடத்துல 5-6 சேலை வாங்கிட்டு வந்தாலாம். வியாபாரம் போட்டிருந்தா இப்படி ஆட்டி நீ வாங்குவ? அது கூட இருக்கட்டும், இந்த மல்லிப்பூ இல்லைன்னா உனக்கு பொங்கல் போகாதடி. என்னமா புருஷன் செலவு பண்றது எல்லாத்தையும் நீ இப்படித்தான் கரிச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல கடன் வேற உனக்கு. இனிமே நீ இப்படி செய்யி, உனக்கு அப்புறம் இருக்கு. சாரி